பிரதமர் மோடி மீது எந்த ஊழல் குற்றச்சாட்டும் கூற முடியாத நிலையில் குற்றம் சாட்ட வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் மத உணர்வை தூண்டுவதாக திமுக தலைவர் கருணாநிதி கூறுவதாக பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியிருக்கிறார். கருணாநிதி தெரிவித்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் விதமாக அறிக்கை வெளியிட்டிருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், சிறந்த அரசியல்வாதியும் அனுபவசாலியுமான கருணாநிதிக்கு அவர் சொல்வது தவறு என்று மிக நன்றாக தெரியும் என்று கூறியிருக்கிறார். தாம் சார்ந்திருக்கும் மதம் சார்ந்த விழாவில் பிரதமர் கலந்து கொள்வது எப்படி மத உணர்வை தூண்டுவதாக அமையும் என்றும் அவர் வினவியிருக்கிறார். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் தாம் பின்பற்றும் நம்பிக்கையின் வழிபாட்டு தலத்திற்கு சென்று வழிபாடு நடத்தியதை சுட்டிக்காட்டியுள்ள தமிழிசை, அந்த நேரத்தில் மதசார்பற்ற நாட்டைச் சேர்ந்தவர் ஏன் அங்கே சென்றார் என்று ஏன் கேள்வி எழுப்பப்படவில்லை என்று கேட்டிருக்கிறார். கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது கிறிஸ்துமஸ், பக்ரீத், ரம்ஜான் வாழ்த்துக்கள் தெரிவித்ததாக கூறியுள்ள தமிழிசை, ஆனால் தீபாவளி வாழ்த்துக்கள் ஏன் தெரிவிக்கவில்லை என்றும், அவர் மதசார்பற்ற தலைவரா அல்லது இந்து மதசார்பற்ற தலைவரா என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் அடுக்கடுக்காக பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்.